வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகமா வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் அந்த செங்கல் சூளையோட விபரத்தை வில்லி கோவமா வீட்டுல கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி சித்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, வாடி, உன் புருஷனுக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? அக்காக்காரி அந்த செங்கல் சூளைய எப்படியாவது ஏலத்துக்கு விடணும் அப்படின்னு அவ ஏலத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அந்த டிரைவர் பையன் இடையில அந்த ஏலத்தை அவன் பேருக்கு எழுதிக்க பார்த்தான். எப்படியோ நான் அக்கா கிட்ட எப்படியோ சொல்லி அந்த ஏலத்தை தடுத்து நிறுத்திட்டேன். இல்லைன்னா அந்த டிரைவர் பையன் அந்த செங்கல் சூளைய வாங்கியிருப்பான். இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, அந்த செங்கல் சூளை அந்த டிரைவர் பையனுக்கு போகவே கூடாது. இது கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, அம்மா என்னம்மா ஆச்சு? வில்லி சொல்றாங்க, அந்த டிரைவர் பையன் அந்த செங்கல் சூளைய வாங்குறதுக்காக வந்துட்டான் தெரியுமா? எப்படியோ என் தங்கச்சி சொன்னதுனால தப்பிச்சுக்கிட்டேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ தான் அந்த செங்கல் சூளைய ஏலத்துக்கு விடுற அப்படின்னு சொல்லிட்டு போன. யாரு வாங்கினா உனக்கு என்ன அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, நல்லா இருக்கேன் நியாயம். அந்த செங்கல் சூளைய அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனா, அத அந்த டிரைவர் பையனுக்கு கொடுப்பாளா? அதுவும் நம்மளுக்கு எதிரியா இருக்கிற அந்த டிரைவர் பையனுக்கு எப்படி கொடுப்பா? அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, அததான் நீ விக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட. அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. என்ன பண்ணணும், என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது கேட்டதும் அவரு நினைக்கிறாரு, இவகிட்ட இதுக்கு மேல நம்மளால பேச முடியாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, வீட்டுல நேரா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி, நான் போனதும் அத்தை அந்த செங்கல் சூளைக்கான ஏலத்தை நிப்பாட்டிட்டாங்க, நல்லதுதான் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஆமாயா, அது எந்த அளவுக்கு அவளுக்கு அதிர்ஷ்டமான செங்கல் சூளை தெரியுமா? அவ ஒத்த ஆளா இருந்து அந்த செங்கல் சூளைய அவ்வளவு பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கா. இப்போ பொசுக்குன்னு அதை இன்னொருத்தர்ட்ட எப்படிப்பா கொடுக்க முடியும்? அதனாலதான் அவ குடும்பமே இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம அவ தங்கச்சி சொல்றா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவ இப்படி முடிவெடுக்கிறாளே. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இது எல்லாத்துக்குமே காரணம் சின்னத்தை தான். அவங்கதான் அத்தை கிட்ட கண்டதையே சொல்லி அத்தையும் அது எல்லாமே உண்மைன்னு நம்பி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படியும் அந்த செங்கல் சூளையை குடுக்க விடாம தடுத்தாச்சு. அது போதும் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி சொல்றாங்க, அந்த டிரைவர் பையனை சும்மாவே விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லி பேச. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, நீங்க பண்றது சரியில்லை. எல்லாரும் ஏலம் விட்டீங்க, உடனே அவரும் அந்த ஏலத்துல கலந்துருக்காரு. யாரு அந்த ஏலத்துல கலந்துக்கிறாங்க, கலந்துக்க கூடாது அப்படின்னு நீங்க டிமாண்ட் பண்ணலையே. யாரு வேணாலும் அந்த ஏலத்துல கலந்துக்கலாம் அப்படின்னு தானே சொன்னீங்க. அதனாலதான் அவரு அந்த ஏலத்துல கலந்துருக்காரு. அவரை போயிட்டு நீங்க இப்படி தப்பு சொல்றீங்க. அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உங்க தங்கச்சி இப்படி சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ எனக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோயின் டென்ஷனா ரூமுக்கு போறாங்க. அப்போ மயிலு சொல்றாரு, மாமா, அதான் இந்த செங்கல் சூளை ஏலத்துக்கு போகலையே, வாங்க நமக்கு என்ன அப்படின்ட்டு போறாங்க. வில்லி செம்ம கோவமா நேரா மாடிக்கு போறாங்க. ஹீரோயின் எதேச்சியா அவங்களும் மாடிக்கு போறாங்க. அப்ப வில்லி நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அப்போ அந்த கான்ஸ்டபிள் தான் போன் அட்டன் பண்ண. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அங்க என் புருஷன் இருக்காருல்ல, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் போனை கொடுங்களேன், பேசணும். அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், ஐயா வெளியில போயிருக்காரு, இந்த நேரத்துல நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ சிவனாண்டி, சொல்லு சந்திரா, என்னாச்சு? அந்த செங்கல் சூளைய என் பேருக்கு எழுதியாச்சா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, அதுல தாங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு. அவர் கேக்குறாரு, என்னது சின்ன பிரச்சனையா, என்னாச்சு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த டிரைவர் பையன் இருக்கான்ல, அவன் இடையில வந்துட்டாங்க. அவன் ஏலத்துல கலந்துக்கிட்டான்.
இது கேட்டதும் சிவனாண்டி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. எனக்கு அப்பவே தெரியும், அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு எனக்கு அப்பவே தெரியும். அதே மாதிரி பண்ணிட்டானா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அவன் இடையில கலந்துக்கிட்டான். இதனால பிரச்சனை ஆகிடுச்சுங்க. அந்த ஏலம் போட்டதையே நிப்பாட்டிட்டோம். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்காக்காரி இப்போதைக்கு என் கையில இருக்கா. அதனால எப்படியும் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த செங்கல் சூளைய நம்ம வாங்கிடலாம். உங்க பேருக்கு நான் அதை வாங்காம இருக்க மாட்டேன். இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சூப்பர், அத சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் காதல வாங்குறாங்க. நேரா அவங்க சித்திக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, சரிங்க, உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். அதோட இந்த செங்கல் சூளைய உங்க பேருக்கு எழுதுறதுக்கும் முயற்சி பண்றேன். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி சரி, எதுக்கும் உன் அக்காக்காரி கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்க. அவ வேற ஏதாவது பிளான் பண்ணான்னா நீ வசமா சிக்கிப்ப. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் நம்ம வில்லிக்கு சரியான அதிர்ச்சி ஆகிருச்சு. அப்போ வில்லி சொல்றாங்க, ஏய் நீ எப்படி இங்க வந்த? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க உங்க புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே நான் வந்துட்டேன். ஏன் சித்தி, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இல்ல? அம்மா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறாங்க, என்ன சொன்னாலும் பண்றாங்க. இந்த வீட்டுல இருந்துகிட்டு அம்மாவுக்கு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரி, உனக்குதான் உண்மை தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எதை மறைச்சு என்ன பண்ண போறேன்? ஆமாண்டி, அக்கா கரிய நான் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, அவ மட்டும் குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளோட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் மட்டும் என் புருஷனை பிரிஞ்சு எவ்வளவு வேதனையில தெரியுமா இருக்கேன். அதை யாராவது என்னைக்காவது நினைச்சு பாத்தீங்களா? அதை யாருமே நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்களே. இங்க பாருடி, நான் தாண்டி அக்கா காரிக்கு பல வகையில பிரச்சனைகளை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நான் தான். செங்கல் சூளைய விக்கிறதுக்காக பிளான் பண்ணதும் நான் தான். ஒரு தடவை கலசம் வீட்டுல இருந்து காணாம போனுச்சு பாரு, அத கூட காணாம அடிச்சது கூட நான் தான். இங்க பாரு, நான் தான் அக்கா காரிக்கு பல வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியும்? அக்கா காரி கிட்ட சொல்ல போறியா நான் தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு? என் அக்கா கிட்ட சொல்ல போறியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்கா ஒண்ணு சொன்னாலே ஞாபகம் இருக்கா? அந்த கடவுளே இறங்கி என் தங்கச்சிய தப்பானவன் அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன் அப்படின்னு அக்கா சொன்னாலே ஞாபகம் இருக்கா உனக்கு? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. உங்க மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடி, அவ மட்டும் குழந்தை குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஆனா நான் மட்டும் என் புருஷனை பிரிஞ்சு இங்க உங்க கூட இருக்கணுமா? இங்க பாரு, அக்கா காரிக்கிட்ட இந்த பதவியை பிடுங்கி அவகிட்ட உள்ள சொத்து எல்லாத்தையுமே பிடுங்கி உங்களையும் பிரிச்சு அவளை அனாதை ஆக்க போறேன் பாரு. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி, இங்க பாருங்க சித்தி, இதோட நிப்பாட்டுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. என் புருஷன் கூடிய சீக்கிரம் நீங்க எப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத என் அம்மாவுக்கு நிரூபிப்பாங்க. அதுக்கு வில்லி சிரிக்கிறாங்க, இங்க பாரு, கண்டிப்பா உன் புருஷன் அப்படி நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உனக்கே தெரியும், அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ இப்படி பேசுற அப்படின்னா நீ தைரியமான ஆளுதான். இங்க பாரு, என் அக்கா காரிய நான் கண்டிப்பா காலி பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவங்க சித்திய பலார்னு இங்க அறவிடுறாங்க. இத பார்த்ததும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேல கை வைப்ப? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, அம்மாவுக்கு நீங்க எப்ப துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களோ உங்களை நான் சும்மா விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் அம்மா கிட்ட நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துனா ஆட்டோமேட்டிக்கா எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு என்னையும் என் புருஷனையும் சேர்த்து வைப்பாங்க. அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம் சித்தி அப்படின்னு. அப்ப வில்லி கோவமா அந்த இடத்துல இருந்து வராங்க. அப்ப ஹீரோயின் இதையெல்லாம் காதுல வாங்கிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல
அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க அந்த செங்கல் சோலையை விக்கிறதுக்காக சித்தி தாங்க இவ்வளவு மோசமான திட்டத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரியும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கல் சோலை அம்மாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதை விக்கணும் அப்படின்ட்டு சித்தி வந்து சிவனாண்டிக்கு எழுதி கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. சித்தி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, விடு, என்ன பண்றது, அவங்களோட குணமே அப்படிதானே. இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அவங்க கிட்ட தேவையில்லாம வாயை கொடுக்காத அப்படின்னு உன்கிட்ட அப்பவே சொன்னேன். நீ கொஞ்சமாவது கேட்டியா? எதுக்கு நீ தேவையில்லாம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அவங்களோட குணத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட இதுக்கு மேல பேசி என்ன பண்ண போற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாங்க சரிதான், சித்தி கிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லதான். ஆனா அவங்க அம்மாவுக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது எல்லாத்தையுமே கேட்காமையா இருக்க முடியும்? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எல்லாம் சரிதான், ஆனா கண்டிப்பா வந்துட்டு கூடிய சீக்கிரம் அந்த சந்திராவுக்கு நான் முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ எதுவும் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்காத. ஹீரோயினும் சரிங்க, நீங்க சொல்றதுனால சித்திய சும்மா விடுறேன், இல்லைன்னா சித்தி என்னெல்லாம் பேசினாங்களோ அதை இப்பவே அம்மா கிட்ட சொல்லி சித்திக்கு ஒரு முடிவு கட்டுவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எனக்கும் ஆசைதான், அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறது ஆசைதான். ஆனா என்ன பண்றது, சூழ்நிலைகளால கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். நமக்கான ஆதாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கிடைக்கட்டும். ஆதாரம் ஸ்ட்ராங்கா கிடைச்சிட்டு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா முடிவு கட்டிடலாம். இது கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போனை கட் பண்ண வில்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த ரேவதிக்கு வேற நம்ம என்னெல்லாம் பண்ணமோ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அக்கா காரி கிட்ட ஒருவேளை அவ போய் சொல்லிட்டா என்ன பண்றது, பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வில்லி அந்த இடத்துக்கு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் நேரா அவங்க சித்தி கிட்ட வந்துட்டு, சித்தி என்ன பயப்படுறீங்களா? இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, நான் ஒரு காலத்திலயும் அம்மா கிட்ட நீங்க என்னெல்லாம் சதி பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அம்மா எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருவாங்க. அவங்க அப்படி மனசு உடைஞ்சு போறத என்னால கண்டிப்பா பார்க்க முடியாது. அம்மா எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க சித்தி, உங்களோட இந்த சதி திட்டம் எல்லாத்தையுமே ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற வழிய பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி உங்க புருஷனுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு எங்க அம்மாவுக்கிட்டே இருக்கிற மாதிரி அம்மாவுக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். இது நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். அப்ப வில்லி அமைதியா நிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னது ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஈஸ்வரியும் சரி சரி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருடி, என் அக்கா காரிக்கிட்ட இப்போதைக்கு உண்மையை சொல்ல போறியா? ஹீரோயின் சொல்றாங்க, என்னால முடிஞ்சா அப்ப சொல்லியிருக்க முடியும், ஆனா அம்மா உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா அத அம்மாவுக்கு மனசளவுல ரொம்பவே பாதிக்கும். அதனால இப்ப சொல்லல. ஆனா சித்தி ஞாபகம் வச்சுக்கிடுங்க, என் புருஷன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு முடிவு கட்ட போறாரு. அத முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த வீட்டுல நீங்க இருக்க போற நாள் விரலை விட்டு கூட எண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வில்லி. ஆகா, இவளும் நம்மள மிரட்ட ஆரம்பிச்சுட்டாலே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டி கிட்ட, பாட்டி அந்த சந்திரா தான் பாட்டி இந்த திட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆனா அத்தைக்கு இது எதுவுமே தெரியாது. அத்தை வந்து ரொம்ப இன்னசென்ட், அவங்க எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனா இந்த சந்திரா தான் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவங்கள ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.